ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் தெரியுமா? செயின்ட் தாமஸ் மவுண்ட். இது ரொம்பவே அழகான இடங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா அப்படியே மலைக்கு மேல போகும்போது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? மேல இருந்து அப்படியே பாதி சென்னையை பாக்குற மாதிரியே இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி பழைய ஹிஸ்டரி இருக்குங்க. 1523 அதாவது 72 ADல இது அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நாங்க இந்த வழி அதாவது ஸ்டெப் ஏறி போறோம். அதே மாதிரி பின்னாடி கூட வழி இருக்கு. 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ் எல்லாம் அந்த வழியா போலாம். அதுவும் மலை ஏறுற மாதிரி ஒரு டிஃபரெண்டா நல்லா இருக்கும். கொஞ்சமாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா தானங்க சாப்பிடுறது செரிக்கும். என்ன சொல்றீங்க? என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன். பாக்குறீங்கல்ல, வரிசையா படி இருக்காது. நம்ம உட்காந்து மெதுவா எந்திரிச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா மெதுவா போலாம். பாருங்க, அதுக்குள்ள என் புள்ள களைச்சு போயிட்டா உட்காந்துட்டான் பாருங்க. ஆனா சுத்தியும் சூப்பர் சீனரிங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மேல போக போக ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசா நமக்கு டவர் கிடைக்காது. போன் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட போனா நல்லா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாங்க. நம்ம கீழே ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சதுல இருந்து மேல சேர்ற வரைக்கும் இந்த மாதிரி வரிசையா நம்மளுக்கு சிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஜீசஸ் ஹிஸ்டரியே அதுல தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழியா 80% என் புள்ள மேல ஏறிட்டான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தான். இதுக்கப்புறம் மேல போனா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்க்கலாம். அதே மாதிரி மன அமைதிக்கு ரொம்ப அழகான இடங்க. உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் கூட இருக்கு. குழந்தைங்களுக்கு வேணா நம்ம அங்க போய் உதவி செய்யலாம். ஒரு வழியா மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் இந்த அழகான காட்சிகளை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த இடத்துல நின்னுகிட்டு ஏர்போர்ட் ரொம்ப அழகா வியூ பண்ணலாங்க. ஆனா என்ன பண்றது, நாங்க இன்னைக்கு வந்த நேரம்னு பார்த்து அது ஃபுல்லா மிஸ்ட் சுத்தி இருக்குங்க. என்னால கேப்சர் பண்ண முடியல, சாரி. இந்த மலையில இருந்து நின்னு பிளேன் டேக் ஆஃப் ஆகுறதெல்லாம் ரொம்ப அழகாவே பார்க்கலாம். நைட் நேரத்துல அந்த ரன்வே லைட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு வராதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க உள்ள ஜென்ரலா கேமரா அலோட் கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு போன நேரம்னு பார்த்து எல்லாருமே கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நானும் இதெல்லாம் கேப்சர் பண்ணேன். எல்லாமே ஒரு மெமரி தானுங்க. அதுக்கப்புறம் வழக்கமா நம்ம வேலைய ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப பழைய ஹோட்டல். எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 வருஷமா அங்க இருக்கு. இங்க பிரியாணி அப்புறம் பாம்பே டோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதுதான் ஆர்டர் பண்ண, ஆனா இல்லன்ட்டாங்க. அதனால பிரியாணி ஆர்டர் பண்ணேன். என் பிள்ளை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான், இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அவனுக்கு ஆக்சுவலி பிரியாணி சாப்பிடுற மூடே இல்ல, நல்லா இருக்கும்னு சொன்னதுனால நான் ட்ரை பண்றேன்னு வாங்கிக்கிட்டான். தலைவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. மட்டன் ஃப்ரை பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கு. மட்டன் பீஸ் கட் ஃப்ரை பண்ண பீஸ் கட் மட்டன் பீஸ். இந்த ஸ்பெஷல் மட்டன் பிரியாணில எக்கு கூட ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஆனா இந்த மட்டன் ஃப்ரை பண்ணாலும் ஹார்டா இல்லாம ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. மட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். என் புள்ள அப்படியே ரசிச்சு சாப்பிடுறான் பாத்தீங்களா. ஆக்சுவலி பிரியாணி சாப்பிட்டுட்டு டீ குடிக்க கூடாது எனக்கு தெரியும். ஆனா மறுபடியும் இந்த இரானி டீ நம்மளுக்கு கிடைக்காது. எப்படியோ மொத்தத்துல என் புள்ள டீ குடிக்கிறான். ஜெனரலா குடிக்க மாட்டான், நான் சொன்னதுனால ட்ரை பண்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் எங்க சேனலை பார்க்காதவங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.